திருக்கோவிலில் திருப்பணிகள் முழுவதும் உபயதாரர்கள் மூலமே நடைபெறுகிறது எனவும், திருக்கோவிலில் முறைகேடுகளை மேற்கொள்வது வேலையாக வைத்துள்ளனர் என பாஜக மாநில ஆன்மீக மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு தலைவர் நாச்சியப்பன் குற்றச்சாட்டு தெரிவித்தார். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சன்னதி தெருவில் உள்ள தனியார் விடுதியில் பாரத பிரதமர் மோடியின் 11ஆம் ஆண்டு சாதனை விளக்க செய்தியாளர் கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக தலைவர் ஜெகதீசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு தலைவர் நாச்சியப்பன் பங்கேற்று 11 ஆண்டுகளில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செய்த சாதனைகள் குறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பாரத பிரதமர் மோடியும் சாதனைகளை கிராமங்கள் தோறும் திண்ணை பிரச்சாரம் மூலம் எடுத்துரைத்து சிறந்த ஆட்சி மேற்கொள்வதை தெரிவிக்க உள்ளதாகவும், தமிழகத்தில் கோவில்களில் நடைபெறும் திருப்பணிகளில் உபயதாரர்கள் மூலமே மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இந்து சமய அறநிலைத்துறை திருக்கோவில்களில் உள்ள உண்டியலில் பணம் எடுப்பது, சிலைகளை திருடுவது உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுகிறது என பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இது குறித்து வழக்குகளும் தொடரப்பட்டு நடைபெற்று வருகிறதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் பாஜக நிர்வாகிகள் அதிசயம்குமார், ஓம் சக்தி, ஜெகதீசன், உத்திரமேரூர் பாஜக நிர்வாகி ராஜவேலு உள்ளிட்ட சேகர் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். நம்ம தெருமுனை பிரச்சாரங்கள் கிராமம் கிராமமா எங்களோட ஒவ்வொரு மண்டல்லையும் கூட்டம் நடத்துறோம். ஒவ்வொரு கிளையிலையும் கிளை கூட்டத்துல இதை வலியுறுத்தி அந்த இடத்துல போய் பார்க்க சொல்றோம் எல்லாரையும். அது ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா எங்களுக்கு இதான் கேம்பெயின். இந்த ஒரு மாசம் வந்து இதை விகரஸா பண்றோம். இப்போ அதனாலதான் ஒவ்வொரு ஊருக்கு நாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா இதுல ஒவ்வொரு ஸ்கீமுக்குமான ஒவ்வொரு பிரசுரம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மோடியோட அரசாட்சியில உள்ளாட்சியில என்ன வளர்ச்சி, அதுக்கு ஒரு தனியா ஒரு பிரசுரம். அந்த ஏரியா இப்போ கிராமப்புற மக்களாக இருந்தால் அவங்க கிராமப்புற சம்மந்தப்பட்டதை கொண்டு போய் கொடுப்போம். அதே மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்க ஏரியானா இண்டஸ்ட்ரி சம்மந்தமான துண்டு பிரசுரங்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் நாங்கள் அந்தந்த லாங்குவேஜில் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இருக்க அத்தனை மொழிகள்லையும் இதை பண்ணியிருக்கோம். இதை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் இதை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து 11 ஆண்டு காலம் திருப்பி 3 தடவை பிரதமர் மோடி அவர்களே பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்க இந்த சூழ்நிலையில எங்களுக்கு கிராமத்துக்கு இதை எப்படி எடுத்துட்டு போகணும்னு தெரிஞ்சு இதை நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம்.
இப்ப கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை வந்து ஒரு பணமும் செலவு பண்றது கிடையாது கோவில் கும்பாபிஷேகத்துக்கு. ஆனா கிளைம் பண்றது மட்டும் இந்த கோவிலை நாங்க கும்பாபிஷேகம் பண்ணோம், நாங்க கும்பாபிஷேகம் பண்றோம்னு கிளைம் பண்றாங்க. ஆக்சுவலா கோவில் கும்பாபிஷேகம் எப்படி நடக்குதுன்னா பக்தர்கள் அவங்க கொடுக்குற ஸ்பான்சர்ஷிப்பை வச்சுதான் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏகாம்பரேஸ்வரர் கோவில் எடுத்துங்க நீங்க, அதுல வந்து ஒருத்தருக்கு கரண்ட் வேலை செய்யறதுக்கான ஒரு செலவு இருக்கு, அதுக்கு ஒரு 50 லட்சம் ரூபா வேணும். சுத்தி இருக்க கல்லை பராமரிப்பு பண்றதுக்கு, கல் சிலைகள்லாம் சரி பண்றதுக்கு ஒரு 30 லட்சம் ரூபா வேணும். மின்சார அலங்காரத்துக்கு இவ்வளவு வேணும். இப்படி ஒவ்வொன்றா அவங்க லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க பெயிண்டிங்க்கு எவ்வளவு வேணும்னு. ஆனா இது அத்தனையும் வந்து அறநிலையத்துறை செலவு பண்றது கிடையாது. ஒவ்வொரு ஸ்பான்சரை பிடிச்சி அந்த ஸ்பான்சர் செலவு பண்றாங்க. அறநிலையத்துறையோட வேலை வந்து கோவில்ல இருக்க பணத்தை எடுக்கிறதும், அங்க இருக்க சிலைகளை திருடுறதும், கோவில் உண்டியல்ல முறைகேடு பண்றதும், நகைகளை சூறையாடுவதும், மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்றது மட்டும்தான் அறநிலையத்துறைன்னு நான் சொல்லிக்கிறேன்.